அவர்களே, இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களே வறட்சி மாவட்டங்களாக உள்ள சூழ்நிலையில் பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் அமைச்சர் தான், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அவர் தான். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம பகுதிகளில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு உள்ள போர், எந்த போர்லையும் தண்ணி சப்ளை இல்லை, எல்லாமே லெவல் உட்காந்து போச்சு. அதனில கடல் நீர் உட்புவதனால அந்த நீர் எப்படின்னாக்கா குடிநீருக்கு தகுதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதனால அதை நீக்கணும்னா ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு முறை நீங்க ஆற்றுல தண்ணி திறந்து விட்டு அந்த வாட்டர் லெவல் ஏறினால் மாத்திரம்தான் அதை தீர்க்க முடியும். அதே நேரத்தில் அந்த தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தாம கூடாதுங்கிறதையும் நீங்க உங்க விவசாயத்துறை அமைச்சர் மூலமா ஒரு அறிவிப்பா கொடுத்துட்டு, இது குடிநீருக்காக மட்டும் ஒரு, அதாவது நீங்க அங்க மேட்டூர்ல இருந்து இங்க வந்து சேர்றதுக்கே 8 நாள் ஆகும். இன்னைக்கு நிலைமை எங்க பார்த்தாலும் கிராம பகுதிகளில் காலி குடங்களோட போராட்டம் இருக்கு. இன்னொரு 8 நாள் 10 நாளுக்குள்ள தண்ணி வந்து சேரலன்னா மிகப்பெரிய ஒரு அது குடிநீர் பிரச்சனை ஏற்படும். அதனால அதற்கு ஒரு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற வறட்சி இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தூர்வாரும் பணிகளை செஞ்சோம்னாக்கா அதில் உள்ள அந்த அந்த காட்டாமணக்கு செடிகள், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாணல், ஆகாய தாமரை, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம நல்ல வெயிலா இருக்கு, எல்லாம் பட்டு போயிடும். இப்ப பண்ணோம்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அந்த தண்ணீர் பிரச்சனையை சொன்னார். இன்னைக்கு சாயங்காலம் எல்லா அதிகாரிகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. இந்த அவை முடிஞ்ச உடனே அவரை வச்சு அந்த அதிகாரிகளிடம் பேசி மாண்பு முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு தீர்வு காணப்படும் என்பது தெரிவிச்சு.